ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அழகான ஏஐ வீடியோவ மொபைல்லே எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ChatGPT உங்க ஃபோன்ல ChatGPT இருக்கும்ல, அப்படி இல்லைன்னா Play Storeல போய் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு பென் குயின் இந்த பென் குயின் அழகான வீடியோவ தான் நான் வந்துட்டு இப்போ வந்து நம்ம யூடியூப யூஸ் பண்ணி நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ChatGPTக்குள்ள போயிட்டு வந்து அந்த கடற்கரையில ஒரு அழகான பெண் குயின்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு சினாரியோ தான் கிரியேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து அத டைப் பண்ணி ChatGPTல குடுக்குறேன். இப்ப நான் குடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இப்போ அதுவே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒரு ஒரு அழகான காட்சிகள வந்து 5ஆ வந்து குடுத்துரும். இப்ப உங்களுக்கு எத்தன காட்சிகள் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அந்த நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு 10 காட்சிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி குடுத்துரும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்ப அத வந்து ஒரு இமேஜா கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு என்ன பண்றேன்னா, நான் காப்பி பண்ணிக்கிறேன். அத வந்து அதே இதுல வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு, எனக்கு வந்து இப்படி ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்ப நான் டைப் பண்றேன் பார்த்தீங்களா? இப்ப அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அத இமேஜ் வடிவில எனக்கு குடு அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இப்ப வந்து நான் வந்து அத சென்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அத சென்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ChatGPT வந்து அந்த இமேஜ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ நான் அத ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் ஒன்னே அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இமேஜ் எனக்கு வேணும்ல. ஸோ அதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் இமேஜ நான் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, அழகான அந்த இமேஜ் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ChatGPT நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு குடுத்த அந்த கதைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இமேஜ கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு பார்த்தீங்களா? அழகா இருக்குல்ல? இத வந்து நம்ம மேல வந்து அந்த சேவ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டவுன்லோட் பட்டன வச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க கேலரில அது சேவ் ஆயிரும். அதே மாரி இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, செகண்ட் ஒன்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்ன செலக்ட் பண்ணிட்டு, அதே மாரி குடுத்துட்டு, எனக்கு இமேஜா குடு அப்டின்னு அதே மாதிரி எனக்கு வந்து குடு அப்டின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்க புகைப்படமா குடுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அழகா அடுத்த இமேஜும் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்னையும் அந்த 5 இருக்குல்ல, அடுத்தடுத்து இருக்கத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நெக்ஸ்ட் இருக்கிறத காப்பி பண்ணிட்டே வரணும். பாத்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன்னு ரெடி ஆயிடுச்சு. அதையும் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எவ்ளோ கிளியரா, எவ்ளோ குவாலிட்டியோட இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இது ஃபினிஷ் பண்ட்டேன். இப்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறத நான் வந்து என்ன பண்றேன், காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி, அதே மாதிரி இமேஜ கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னையும் அதே மாதிரி நான் இமேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன்னா, அதுவே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி நான் குடுத்துட்டு, அந்த இமேஜ நான் கெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ChatGPT அப்படி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க வெப்சைட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். Googleல போய் ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மெயில போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எப்பயுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க Play Storeல போய் ChatGPT டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஜெமினிலயும் கூட இமேஜ் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஜெமினில போயிட்டு Google ஜெமினி அதே மாரி Play Storeல இருக்கும். இதே மாரி சினாரியோவ நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, அது என்ன பண்ணும்னா, அழகா வந்துட்டு ஒரு இமேஜ ChatGPT மாரியே கிரியேட் பண்ணி கொடுக்கும். ChatGPTல வந்து ஒரு லிமிட் இருக்கு. பட் ஜெமினில வந்துட்டு அன்லிமிட்டடா நம்ம எவ்ளோ இமேஜ வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஜெமினில உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்டு பென் குயின் அதே இமேஜ ஜெமினில குடுத்துருக்கேன். ஜெமினி கிரியேட் பண்ணத பார்க்கலாம். இதான் ஜெமினி கிரியேட் பண்ண இமேஜு. கியூட்டா இருக்குல்ல? உங்களுக்கு கார்ட்டூன் மாரி வேணும்னா, நீங்க கார்ட்டூன் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதுறப்பயே நீங்க அந்த ப்ராம்ப்ட்ல குடுக்கணும். அப்படி குடுத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ப்ராம்ப்ட்ல வந்துட்டு ஒரு கார்ட்டூன் மாரி பென் குயின் குடுத்துரும். நீங்க என்ன வேணா இப்ப பென் குயின் இல்ல, எந்த உங்களுக்கு அனிமல்ஸ் வேணுமோ, அல்லது வந்துட்டு சின்சான் வேணுமா, டோரேமான், டாம் அண்ட் ஜெர்ரி எது வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம். இப்போ உங்களோட பிக்சர்ஸ கூட நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களோட பிக்சர்ஸே கூட எனக்கு உங்களோட பிக்சர்ஸ எக்ஸாம்பிளா குடுத்து, இத வச்சு வீடியோ கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவே கிரியேட் பண்ணி குடுக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். பாருங்களேன், அழகா இருக்குல்ல? அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் 5த் இமேஜையும் சேவ் பண்ணிக்கிட்டேன். ChatGPTலயே குடுத்து, எல்லா இமேஜையும் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப 5 இமேஜுமே எனக்கு வந்துட்டு ரெடியா இருக்கு. இப்ப நம்ம வீடியோவ
எப்படி வந்துட்டு கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ஈஸி ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ஹேண்ட் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஸ்பீக்கர் சிம்பிள கிளிக் பண்ணி, நீங்க வாய்ஸ்லயே கூட குடுக்கலாம். இப்ப நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா குடுத்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு பென்குயின் அ ஒரு அழகான இப்ப நீங்களே அந்த கதைய கூட சொல்லலாம். இந்த மாரி வேற இடத்துல இருக்கு. நான் அத வந்து பெட்டா வளர்க்குற மாதிரி எனக்கு ஒரு சினாரியோல எனக்கு ஒரு கதைய குடு. அந்த கதைய அந்த மாரி குடுன்னு சொன்னீங்கன்னா, அதுவே அழகா அந்த வாய்ஸ்லயே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி, அத நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, எப்பயும் போல சென்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ்ல இருந்தே நீங்க வந்து அந்த கதைய உருவாக்கிக்கலாம். உங்களோட ஓன் கதையவே நீங்க உருவாக்கிக்கலாம். உங்களோட சொந்த கதையவே அழகா. ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இப்ப பாருங்க ப்ராசஸ் ஆகுதா? இப்ப நான் குடுத்துட்டேன். இப்ப வந்து வாய்ஸ்ல நான் குடுத்தது. இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான அந்த கதைய குடுத்திருக்கு. அது இங்கிலீஷ்ல குடுத்திருக்கு. எனக்கு தமிழ்ல தானே வேணும்னு சொன்னேன்னா, நான் தமிழ்லயே குடுத்துரும். இன் தமிழ் அல்லது தமிழ்னு மட்டும் நீங்க போட்டீங்க அப்டின்னா, அதுவே வந்துட்டு என்ன பண்ணிரும் அப்டின்னா, தமிழ்லயே உங்களுக்கு அழகா வந்து அந்த கதைய குடுத்துரும். நீங்க அந்த மொத்தத்தையும் ஒரே கதைய வந்து ஒவ்வொன்னையும் வந்துட்டு அந்த மாரி போட்டு, போட்டு இமேஜ் கிரியேட் பண்ணி, வீடியோவும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்களா? எனக்கு ஒரு அழகான ஒரு பேராகிராஃபா ஒரு இமேஜ்க்கான அந்த ப்ராம்ப்ட் அது குடுத்துருச்சு. அவ்வளதான். இத நான் அப்படியே போய் காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளதான். ஈஸி தான். இப்ப காப்பி பண்ணிட்டேன்னா, இத நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்ப வந்துட்டு இந்த இமேஜஸ்லாம் ரெடி ஆயிடுச்சா? இந்த இமேஜஸ்லாம் கொண்டு போய் நம்ம வீடியோவா எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு வந்து YouTubeக்குள்ள ஃபர்ஸ்ட்டு போய்க்கணும். YouTubeக்குள்ள நம்ம எப்பயும் YouTube யூஸ் பண்ற மாதிரி தான் அந்த கீழ சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு பாருங்க. கீழ பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆப்ஷன் இருக்கும். பிளஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு மேல பாருங்க. ஒரு அந்த ஜெமினி சிம்பல் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத டச் பண்ணிட்டு, நடுவுல இருக்கது பாருங்க. ஃபோட்டோ டூ வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க 5 இமேஜ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அது அதுல ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட்டு ஒண்ண கிளிக் பண்ணி, நம்ம ஃபர்ஸ்ட்டு கதை வச்சிருக்கோம்ல, அந்த கதைய காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளதான். நமக்கு ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கான ப்ராம்ப்ட்ட நம்ம குடுத்துட்டோம். பிக்சரையும் குடுத்துட்டோம். இப்ப அதுவே வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுரும். 0லருந்து ஆரம்பிக்கும். அப்படியே உங்களுக்கு 100% கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ அழகான வீடியோவ உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துரும். அப்ப பார்த்தீங்களா? வாவ்! அழகான பென்குயின் அந்த அ பீச் சினாரியோல எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாரி நீங்க எந்த அனிமல் வேணா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அழகா இருக்குல்ல. உங்களுக்கு வேணுனா அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு, டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா? ரைட் சைடு அத கீழ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சேவ் டூ டிவைஸ்ன்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, உங்களோட கேலரியிலேயே அது வந்து அது சேவ் ஆயிரும். அவ்வளதான். அழகான பென்குயின் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நீங்க குடுத்து, குடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோவா குடுத்து, அந்த நம்ம பேரா ஒவ்வொன்னா வச்சிருந்தோம் இல்லையா? அந்த சீனையும் நீங்க அதுலருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோ ப்ராசஸ் ஆகுது. முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கிரியேட் பண்றேன். லாஸ்ட் வீடியோ, லாஸ்ட் சினாரியோ அந்த லாஸ்ட் கதைய குடுத்துறேன். இப்போ வந்து எனக்கு அந்த லாஸ்ட்டோட வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. வாவ்! எல்லா பென்குயின்ஸும் வந்துட்டு அழகா பீச்ல கேம்ப் ஃபயர் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே ஒரே வீடியோவா யூஸ் பண்ணிக்கணும்ல. கிரியேட் பண்ணணும்ல. அதுக்கு நான் இன்ஷாட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஷாட்ல போயிட்டு நான் கிரியேட் பண்ண அந்த 5 வீடியோஸையும் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தனித்தனியா இருக்குல்ல, அந்த 5 வீடியோஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த 5 வீடியோஸையும் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நான் இன்சர்ட்ல குடுத்துட்டேன். இப்போ பாருங்க எனக்கு எந்த ஸ்பீடு வேணும். இப்போ நான் வந்து அந்த ஃப்ரேம்ல போயிட்டு எனக்கு ரீல்ஸ் ஃபார்மேட்ல தான் வேணும். ஸோ அந்த ரீல்ஸ் ஃபார்மேட்ட நான் குடுத்துக்கிறேன். கேன்வாஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி வந்துரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில டெக்ஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பீடு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பீடா வரும். ஸ்லோவா வச்சுக்கணும்னா, ஸ்லோவா வச்சுக்கலாம். அவ்வளதான். உங்களுக்கு அழகான பென்குயின் வீடியோ ரெடி ஆயிடும். அப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இந்த 5 வீடியோஸையும் அழகா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இத கொண்டு போய் YouTubeல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளதான். உங்களுக்கு வந்து அதுலருந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு, அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்சம் டைம் மட்டும் போதும். டக்கு டக்குன்னு நீங்க பண்ணிடலாம். இதே மாதிரி ஜெமினிலயும் நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு, இந்த மாரி வீடியோவ வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்ளோ எவ்ளோ ஸ்பீடு வேணும்னாலும், ஸ்லோ வேணும்னாலும் ஈஸியா வந்துட்டு அத வந்து அழகா பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகான ஏஐ வீடியோ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னதும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த வீடியோ எப்படி வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங்ல வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீடியோ வந்துட்டு அழகா இப்படி டவுன்லோட் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.